தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பிரசிடியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் February 6 முதல். மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மிதுன லக்னக்காரங்களுக்கான பலன்களை இந்த காணொளி வாயிலா நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம பலம் பலவீனம் ரெண்டுமே அதிகபட்சம் நம்மளுடைய குணத்தை அடிப்படையாக கொண்டு தான் வரும். நம்ம சின்ன பிள்ளைதனமா பேசாதப்பா அப்படின்னு சொல்றதும் மிதுனம் தான். என்னமா பேசுறான் பையன் அப்படின்னு சொல்றதும் மிதுனம் தான். மிதுனத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களுடைய அறிவாற்றல். அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு அதை ஷார்ப்பாக மைண்டில் வச்சு சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த ஷூட் அப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. நான் அந்த ஷூட் நடந்ததே மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஞாபகத்திறன் ரொம்ப மிக்கவங்க, நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்க. கணிதத்தை நீங்கள் ஒன்று கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு மைண்டில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அவங்க மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அல்லது மிதுன ராசி. அந்த விதத்தில் அந்த அறிவார்ந்து பேசக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, இப்படி இவங்களோட மைனஸ்னு வச்சுங்களேன். இப்போ நான் சொன்ன பாருங்கள், அது எல்லாமும் சில நேரத்தில் உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இரட்டைப்படை ராசிங்க. இவங்களுக்கு நல்ல தசாபுக்திகளோடும் போது ஷார்ப்பான மைண்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய நபர் ஒரு 4 பேருக்கு உபதேசம் பண்ணுற இடத்துல இருப்பார், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் அவரே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருப்பார். இப்போ பொதுவாக பலம் பலவீனம் அப்படிங்கிறத கடந்து இந்த மிதுன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் அவங்களோட குணாதிசயங்கள் இப்படி தான். இப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க மிதுன லக்னக்காரங்கன்னு சொல்லணும்னா அது என்னென்ன குணங்கள்? 2 குணத்தை சொல்லலாம். உறவுகள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் இவங்களுக்கு பாதகஸ்தானம், கேந்திராதிபத்திய தோஷத்தை குறிக்கிற ஸ்தானம், மாரகஸ்தானம் எல்லாமே. அதே 7ஆம் இடம் தான் மனைவியை குறிக்கிறது. இது வந்து எல்லா லக்னத்துக்கும் பிரச்சனையாக வரும், அது வேறு விஷயம். நான் ஆண் பெண் இருபாலருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? மிதுன லக்னத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். ஏன்னா வாழ்க்கையில் இவங்க உயர்றதுக்கும் அவங்க வாழ்க்கை துணை தான் காரணமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இவர் கஷ்டப்படுறதுக்கும் அவங்க வாழ்க்கை துணை ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்க. அதனால் எப்போவுமே வாழ்க்கை துணை உறவுகிட்ட பட்டும் படாமலும் இருந்துக்கிறதும் வேடிக்கையாக இருக்கும். பாருங்கள், குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்லாம் குருவை நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். மிதுன லக்னத்துக்கோ கன்னி லக்னத்துக்கோ குரு நேரடியாக ஆட்சி உச்சமாகி வலுத்துட்டார்னா, அந்த தசை வந்ததுன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். நம்மளுடைய லக்னம் சீரீஸ் மக்கள் மத்தியில் ஒரு மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக மிதுன லக்னக்காரங்களுக்கான பலன்களை இந்த காணொளி வாயிலா நம்ம பார்க்க போறோம். பொதுவாக மிதுன லக்னம் அப்படின்னா இந்த மிதுன லக்னக்காரங்களினுடைய பலம் பலவீனம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன விஷயம்? எப்பவுமே நம்ம பலம் பலவீனம் ரெண்டுமே அதிகபட்சம் நம்மளுடைய குணத்தை அடிப்படையாக கொண்டு தான் வரும், சரிங்களா? இந்த மிதுனம் அப்படின்னா இது ஒரு விசித்திரமான லக்னம். ஏன்னா புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கிரகம். அந்த புதன் தான் இருக்கிறதுலே அறிவுக்கும் காரக கிரகம், சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரே மனிதன், இது எதை சுட்டி காட்டுதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதிரியாகவும் இன்னொரு சூழ்நிலையில் இன்னொரு மாதிரி, ஆனால் ஆள் ஒருத்தர் தான். அந்த மாதிரி புதன் நம்ம சின்ன பிள்ளைதனமாக பேசாதப்பா அப்படின்னு சொல்கிறதும் மிதுனம் தான். என்னமா பேசுகிறான் பையன் அப்படின்னு சொல்கிறதும் மிதுனம் தான். இப்போ இவங்க எப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அதை வந்து உபய ராசிக்குள்ளே வச்சாங்க. இரட்டை தன்மை கொண்ட ராசின்னு அர்த்தம்ங்க. மிதுனத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களுடைய அறிவாற்றல். அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு அதை ஷார்ப்பாக மைண்டில் வச்சு சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த ஷூட் அப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. நான் அந்த ஷூட் நடந்ததே மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஞாபகத்திறன் ரொம்ப மிக்கவங்க, நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்க. கணிதத்தை நீங்கள் ஒன்று கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு மைண்டில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அவங்க மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அல்லது மிதுன ராசி. லக்னம் தான் பிரதானமானது, சரிங்களா? அந்த விதத்தில் அந்த அறிவார்ந்து பேசக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இவங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருந்தாலும் மிதுனத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வயதான தோற்றமே தெரியாது, எங்காவே இருப்பாங்க. இவங்க கல்யாணம் ஆகுது அப்படின்னாலும் அவங்க சொன்னதான் நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைத்தனமாகவே எப்படி சொல்லுவாங்க, பெரிய உயரத்தில் இருப்பார், திடீர்னு காமெடி பண்ணுவார். ஒரு 60 வயசு இருக்கும், இப்போ தான் ஒரு 40 வயசு நடக்கிற மாதிரியான உடல் வாகு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். இவங்க இருக்கிற இடத்த எப்போவுமே கலகலப்பாக வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு. அப்படியே இவங்களோட மைனஸ்னு வச்சுங்களேன். இப்போ நான் சொன்ன பாருங்கள், அது எல்லாமும் சில நேரத்தில் இவங்களுக்கு மைனஸ் ஆயிரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இரட்டைப்படை ராசிங்க. இவங்களுக்கு நல்ல தசாபுக்திகளோடும் போது ஷார்ப்பான மைண்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய நபர் ஒரு 4 பேருக்கு உபதேசம் பண்ணுற இடத்துல இருப்பார், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் அவரே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க தான். ஒரு முடிவை எடுத்துருவாங்க, இது சரியா தப்பான்னு அவங்களே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானே நம்மக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதே பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது பயந்து மூளையில் முடங்கிடுவாங்க.
அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஆதிக்கத்தன்மை குறைவான ஒரு நபர்கள். அடிக்கடி பயந்துருவாங்க. நானும் ரவுடி தான், அண்ணன் வடிவேல் மாதிரி வெளியில் விரைச்சிக்கிட்டு நின்னாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயந்த சுபாவம் மிக்கவர்கள். நல்ல முடிவு தான் எடுப்பாங்க. ஆனால் அது சரியாக தப்பான அந்த குழப்ப உணர்வுலேயே சில வாய்ப்புகளை இவங்க லைஃப்பில் மிஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஒரு சூழலில் ஒரு மாதிரியும் இன்னொரு சூழலில் இன்னொரு மாதிரியும் பேசுகிறதுனால இவங்க மேலே பலருக்கு வந்து அந்த நம்பிக்கைத்தன்மை இழந்து போயிடும். ஸோ அது ஒன்று தான் இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு. கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாக பலம் பலவீனம் அப்படிங்கிறத கடந்து இந்த மிதுன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் அவங்களோட குணாதிசயங்கள் இப்படி தான், இப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க மிதுன லக்னக்காரங்கன்னு சொல்லணும்னா அது என்னென்ன குணங்கள்? 2 குணத்தை சொல்லலாம். ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இவங்க விஷயமா இருக்கக்கூடாது, அது பொது விஷயமா இருக்கணும், இல்லை நிர்வாக விஷயமா இருக்கணும். இவங்களை தூக்கி வச்சிங்கன்னா குணத்தின் அடிப்படையில் ஷார்ப்பாக முடிவெடுத்து நல்ல இடத்த பிடிச்சிருவாங்க மனசில். 2வது, ஒரு அறிவார்ந்த விஷயங்கள் எதை கட்டுப்படுத்துறதா இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு பொறுப்பான ஆள் வேணும்ப்பா, இவங்க கிட்ட கொடுக்கலாம். ஆனால் அவங்க பர்சனல் விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதாவது இவங்க வந்து சிறந்த வழிகாட்டிகள், அது இவங்களுடைய தலை சிறந்த குணம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ பொதுவாக இந்த மிதுன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிதுன லக்னம் நினைக்கும் பொழுது இந்தந்த தொழில்கள் மிதுனத்திற்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன தொழில்கள்? நம்ம லக்னத்தின் அடிப்படையில் ஒரு 40% தான் அதை கணிக்க முடியும். அவங்க கிரக அமைப்பு 10ஆம் இடம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான். ஆனால் இந்த லக்னத்தில் பிறந்தாலே இங்கே பாருங்க, உடல் உழைப்பு இல்லாமல் கஷ்ட ஜீவனம் இல்லாமல் நான் போனேன், உட்கார்ந்தேன், என் நாலேஜ் யூஸ் பண்ண வந்துட்டேன். டீச்சிங் ப்ரொஃபஷன், பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய நவீனமயமாக்கப்பட்ட எல்லா துறைகளும் இவங்க கீழே தாங்க வந்துடும். சரிங்களா? இந்த பேங்கிங்கு, ஐடி, டீச்சிங், பேச்சை முதன்மைப்படுத்துகிற, எழுத்தை முதன்மைப்படுத்துகிற, சிந்தனை முதன்மைப்படுத்துகிற எல்லா தொழிலும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல் உடைக்கிறது, வண்டி வாகனம் ஓட்டுறது, இதெல்லாம் கஷ்ட ஜீவனம்னு சொல்லுவோம். அதில் மேக்ஸிமம் மிதுன லக்னக்காரங்க போக மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஜாதகப்படி சரியில்லாத கிரக அமைப்பு இருந்தால் மேபி போவாங்களே தவிர பெரும்பான்மையானவர்கள் இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லும் இல்லையா, அழகாக அதுக்கு போயிடுவாங்க. நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருப்பாங்க, பல பேருக்கு கைட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக செட் ஆகும். கன்சல்டேஷன், அடுத்தவங்களை வழிகாட்டக்கூடிய தொழில்கள் சூப்பராக வரும். சரிங்களா? கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களை, அதாவது எப்படின்னா நிலமே நான் வாங்கலன்னு இருக்கிறவன கூட பேசி வாங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க தான். சரிங்களா? பேச்சுக்கு சொந்தக்காரங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டுமே வந்து கை கொடுக்கும்ல சார்? அது பேச்சை முதன்மைப்படுத்துகிற எல்லா தொழிலும், வாத்தியார் வேலையிலேருந்து பேங்கிங் செக்டார்லேருந்து கன்சல்டேஷன் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஜோதிடர் ஆகலாம். இன்னைக்கு தலை சிறந்த தமிழகத்தினுடைய ஒரு ஜோதிடர் பேர் சொல்ல விரும்பல, அவர் மிதுன லக்னம். சரிங்களா? கண்டிப்பாக சார். சார் இப்போ பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுக்கு கை கொடுக்கும் தொழில்கள் சொல்லிட்டீங்க. இந்தந்த தொழில்கள் உங்களுடைய கையை விட்டு பணத்தை நழுவ வைக்கும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை தர மாதிரி இருந்தால் மிதுன லக்னக்காரங்களுக்கு அது என்னென்ன தொழில்கள்? லக்னத்துக்குன்னு தனிச்சு கிடையாது. மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, இந்த ஊக வாணிபங்களை குறிக்கக்கூடிய இன்னொரு வீடு. சரிங்களா? புதனுடைய வீடும் கூட. அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, 5, 8ஆம் பாவம் வலுத்திருக்கு, 11ஆம் பாவம் வலுத்திருக்கான்னு நீங்கள் பண்ணலாம். அது வலுக்காத போது மிதுன லக்னக்காரர்கள் இந்த மாதிரி பணத்தை பெருக்கக்கூடிய துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். அதை தாண்டி மற்ற தொழில்கள் நீங்கள் எதை வேணா செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. சரி, இப்போ தொழில்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு தங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம கூட எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த மிதுன லக்னக்காரங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய சொந்தக்காரங்க, கூட வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய நண்பர்கள் கிட்டலாம் வந்து பா தங்கமான மனுஷன் பாய்வேன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்திற்கு உறவுகளை குறிக்கின்ற 2ஆம் இடமும் 4ஆம் இடமும், 4ஆம் வீட்டில் தான் லக்னாதிபதியே போய் உச்சமாவார். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு மேக்ஸிமம் வெளியிடங்களில் ஒரு பெரிய பேர் இருக்கும். நல்ல இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம பெரிய ஆட்கள்னு திரையில் பார்க்குற, சமூகத்தில் பார்க்குற ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மதிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான பிரச்சனை சமயத்தில் இவங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை தளர்த்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய அறிவு, உங்களுடைய பேச்சு திறன், உங்களுடைய வாதத்திறன் எல்லாத்தையும் நம்மளுடைய எதிர்பார்ட்டிகிட்ட தான் வச்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டோம்னா இது என்னன்னாங்க, இவங்க கூட இருக்கிறவங்களோட மேக்ஸிமம் இவங்களுக்கு எங்கே ட்ரிகர் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அறிவானவங்கன்னு அடிக்கடி வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கூட இருக்கவங்க நான் முட்டாள்னு சொல்லுவார், நீ மறைமுகமாக அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன புரிதல் குறைவு தான். அப்போ என்னென்னா உங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவங்க கிட்ட போய் காட்டாமலும் துணன்னு பேசாமல் இருந்தாலுமே அடுத்தவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம். மேக்ஸிமம் உறவுகள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஆனால் என்ன இருந்தாலும் மிதுன லக்னக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இக்கண்ணா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறேன், நான் முதன்மையானவன், நான் அறிவானவன்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. சில நேரங்களில் நம்மளும் வந்து ஒரு இடியட் மாதிரி நடந்துக்கிறது தான் மிதுன லக்னத்தை பொறுத்தவரையும் வாழ்க்கைக்கான தத்துவம். சரி, இப்போ பொதுவாக வந்து இந்த மிதுன லக்னக்காரங்க இவங்க கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான், பார்த்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அது யாருக்கிட்ட, எதனால சார்? உறவுகள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் இவங்களுக்கு பாதகஸ்தானம், கேந்திராதிபத்திய தோஷத்தை குறிக்கிற ஸ்தானம், மாரகஸ்தானம் எல்லாமே. அதே 7ஆம் இடம் தான் மனைவியை குறிக்கிற.
இது வந்து எல்லா லக்னத்துக்கும் பிரச்சனையாக வரும், அது வேற விஷயம். நான் ஆண் பெண் இருபாலருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? மிதுன லக்னத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் தம்பி பண்ணுறேன்னா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பலரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது விளையாட்டை சொன்னாலும் பல பேர். ஆனால் என்னென்னா நம்ம அதுக்குள்ளே போய் தான் ஆகணும், அது வேறு வழி கிடையாதுன்னு வச்சுக்கிடுங்களேன். எப்போவுமே இவங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் பார்ட்னரோட, அதாவது அவங்களுக்கு பார்ட்னருங்கிற பொசிஷனில் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட எப்போவுமே ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் இவங்க உயர்றதுக்கும் அவங்க வாழ்க்கை துணை தான் காரணமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இவர் கஷ்டப்படுறதுக்கும் அவங்க வாழ்க்கை துணை ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்க. அதனால் எப்போவுமே வாழ்க்கை துணை உறவுகிட்ட பட்டும் படாமலும் இருந்துக்கிறதும் பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்காமல் இருக்கிறதும் இவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக சார். சார் பொதுவாக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பில் என்ன மாதிரியான தசா புத்திகள் வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெற்றி கொடி கட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான காலம் அவங்களுக்கு எந்த தசா புத்தியில் வரும்? லக்னாதிபதி தசையே முதன்மையாக யோக தசை, சுக்கிர தசை இவங்களுக்கு யோகத்தை தருகிற தசை. அதே போல் பாக்யாதிபதி தசையான சனி தசை. இங்கே சனி வந்து 2 ஆதிபத்தியத்துக்குரியவர், அவர் அஷ்டமாதிபதியும் அவங்க தான். சனி வந்து 6, 8, 12 அவங்களோட சுய ஜாதகத்தில் இந்த தொடர்பு இல்லாமல் வேறு எங்கே இருந்தாலுமே சனி தசை நன்மையை செய்யும். இப்போ முதன்மையாக புதன், அடுத்ததாக சுக்கிரன், அடுத்ததாக சனி, இந்த 3 பேருடைய தசைகள் வருஷக்கட்டி நடக்கும்போது அவங்க உண்மையிலேயே யோகவானாக இருப்பாங்க. இதில் இவங்களுக்கு கொடுத்து வச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த 3 தசைகளுமே ஒருவருக்கொருவர் சமயத்தில் நெருக்கமாக வந்துடுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன் தசை 17 வருடம், சனி தசை 19 வருடம். இந்த 2 தசையுமே அடுத்தடுத்து வருகின்ற தசைகள். அப்போ ஒரு 20 வயசில் ஒருத்தருக்கு சனி தசை ஆரம்பிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட அவரோட 50, 55 வயது வரைக்கும் அழகாக அது போயிடும். அப்போ பருவத்தில் இந்த 2 தசையும் நடக்குது, நல்ல இடத்துல நடக்கணும், அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்படி நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு இது கோல்டன் பீரியட். இப்போ இந்த 3 பேரில் பாருங்கள், எந்த தசை நடந்தாலும் இந்த 3 புக்திகள் நடக்கும். அப்போ இந்த புக்தி காலங்களில் தீமையான தசைகளில் இந்த புக்தி வரும்போது கூட தீமை குறையும், நன்மையான தசைகளில் இந்த புக்தி வரும்போது நன்மை ரொம்ப அதிகரிக்கும். அப்போ இந்த சனி, புதன், சுக்கிரன் இதில் ஒருத்தர் தசாநாதன், இன்னொருத்தர் புக்திநாதன் ஒன்றும் இல்லைங்க. இப்போ 16 வருஷம் குரு தசைன்னா அதில் 9 கிரகங்களுக்கும் இந்தப்பா 2 வருஷத்தை நீ ரூல் பண்ணிக்க. இப்போ கலெக்டர்னு ஒருத்தர் போட்டுட்டோம், கலெக்டர் போய் மாவட்டம் ஃபுல்லாக நிர்வாகம் பண்ண முடியாது. இந்த ஒரு 20 கிராமத்தை சேர்த்து இந்த தாசில்தார் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஒரு தாசில்தார் வச்சுங்க அப்படின்னு சொல்கிற முடியும். அந்த மாதிரி புக்திநாதருங்கிறது ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் அவங்க பீரியட், அது ஒரு சில கணிதம் இருக்குது, அதன் அடிப்படையில் 9 கிரகங்களுக்கும் பிரித்து தரப்படுது. அந்த மாதிரி ஒரு கிரகம் தசாநாதன், ஒரு கிரகம் புக்திநாதன் சொல்லுவோம். இது 2 பேரும் சேர்ந்தாதான் சம்பவம். அப்போ சுக்கிரனோ சனியோ புதனோ ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதன். பாருங்கள், தசை நடத்துகிற கிரகமும் நமக்கு பாசிட்டிவ், புக்தி நடத்துகிற கிரகமும் பாசிட்டிவ். அவங்க ஜாதகத்திலையும் பாசிட்டிவான இடத்துல இருந்துட்டாங்கன்னா அந்த காலகட்டங்கள் தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நம்மளுக்கு கொண்டு போயிடும், சரிங்களா? ஸோ இந்த 3 தசைகளும் நடக்கிறது மிக சிறப்பு. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து பாசிட்டிவான தசாபுத்திகளை சொல்லிட்டீங்க. இந்தந்த தசாபுத்தி வரும்பொழுது மிதுன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன இரக்கம் ஏற்படும், ஒரு சின்ன சின்ன கஷ்ட காலம் வரும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அது மிதுன லக்னக்காரங்களுக்கு என்ன தசாபுத்தி? அதாவது 12 லக்னங்களுக்கும் 9 தசையை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். முழுக்க நல்லது செய்கிற லக்னாதிபதி தசையை கூட முழுக்க நன்மையை செய்யாது. இப்போ அதே போல் 6, 8 கூடையவர்களுடைய தசை நம்ம எப்பவுமே கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதன் அடிப்படையில் சனி இங்கே பாக்யாதிபதி ஆகிறார், அஷ்டமாதிபதி ஆகிறார். என்ன சொன்ன மாதிரி 6, 8, 12 தவிர அவர் எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வார். ஆனால் இந்த 6, 8, 12லையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ அமர்கின்ற பொழுது சனி கடுமையான தீமையை செய்வார் இந்த லக்னத்துக்கு. இந்த 4 வீட்டை தவிர வேறு எங்கே அமர்ந்தாலும் தப்பிச்சுக்கலாம். அதே போல் செவ்வாய் தசை, அதனை அடுத்ததாக குரு தசை. இந்த 3 தசைகளும் பார்த்தீங்கன்னா முதன்மையாக செவ்வாய், அடுத்ததாக சனி, அடுத்ததாக குரு. இந்த 3 பேருடைய கிரக தசைகள் எப்போவுமே மிதுன லக்னத்தை கொஞ்சம் அப்படி சீனி பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க சரியில்லாத இடத்துல அமர்ந்துட்டாங்க. நம்ம நீங்கள் வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள், குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்லாம் குருவை நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். மிதுன லக்னத்துக்கோ கன்னி லக்னத்துக்கோ குரு நேரடியாக ஆட்சி உச்சமாகி வலுத்துட்டார்னா அந்த தசை வந்ததுன்னா அவன் தொலைஞ்சான் அப்படிங்கிறது அர்த்தம். பாருங்கள், நல்ல கிரகம், அவர் தான் கேந்திராதிபதி, அவர் தான் பாதகாதிபதி, அவர் தான் மாரகாதிபதி. எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ வலுத்துட்டாங்கன்னா அவரோட தசை வருதுன்னா அவர் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் கெடும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சமானதை பற்றி நம்ம சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். மிதுன லக்னத்தில் பிறந்து 2ஆம் இடத்துல குரு உச்சமான பாதி பேர் கல்யாணமே ஆயிருக்காது, சரிங்களா? அல்லது கல்யாணம் ஆகிருக்கும், மன வாழ்க்கை 1க்கு மேற்பட்ட திருமணமாக போயிருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருப்பாங்க, குடும்பத்தில் எப்படி போய்கிட்டு இருக்கு, தினமும் ஹோட்டலில் தான் தம்பி சாப்பிட்றேன் அப்படிங்கிற நிலமையில போகும். அந்த மாதிரியான அமைப்புகளில் குரு கடுமையான, அதாவது சனி அடித்தார்னா ரத்த காயம் ரணகாயம் வெளியில் தெரியும், என்ன போய் எங்கேருந்து விழுந்தீங்க அப்படின்னு. ஆனால் குரு அடித்தார்னு வச்சுங்களேன், நம்ம உட்காந்து பேசும்போது அவங்க ஒன்றா விடுவாங்க. முன்னாடி அப்படி சொல்லிட்டா, பிள்ளைங்க மதிக்கலை, குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டமாக போயிட்டு இருக்கு, என்ன வெளியில் நல்லா இருக்கியப்பா, அதுக்குன்னு நான் அழுதுகிட்டா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களின் தசை நடக்கின்ற பொழுது ஒருவர் தீமையை அனுபவிப்பார். இந்த 3 பேரில் ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது கடுமையான தீமை நடக்கும். எந்த தசை நடந்தாலும் குரு புக்தி கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும், சரிங்களா? அவர் ஒரு சில அமைப்புகளில் கெட்டு போயிட்டார், இப்போ 6ல் அமர்ந்து 10 பார்த்துட்டார்னா தொழில் சார்ந்த யோகத்தை கொடுத்துருவார். ஆனால் அவர் நேரடியாக 7லையோ 10லையோ 2லையோ வலுக்கிறார்னா அந்த வயதுக்கு ஏற்றார் போல், சூழலுக்கு ஏற்றார் போல், ஆரோக்கியத்திலையோ பொருளாதாரத்திலையோ
கண்டிப்பாக குடும்பத்திலேயோ தொந்தரவுகளை தராமல் போகவே மாட்டார். அப்போ இந்த 3 தசைகள் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் நம்ம எல்லைகள் எல்லாம் சுருக்கிக்கிட்டு நம்ம கெத்து காட்டுறதை நிறுத்திக்கிட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லாமல் நகர்ந்துக்கிடலாம். சரிங்களா? கண்டிப்பா சார். சரி, இப்போ பொதுவாக இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவான தசாபுத்திகள் இதுதாங்கிறத சொன்னீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மிதுன லக்னத்தில் இருக்க ஒருத்தங்க எந்தெந்த ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். எந்தெந்த ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்க மிதுன ராசியிலேயே பிறக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த மிதுன ராசி அதனை அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறக்கிறது இன்னொரு சிறப்பு. அதனை அடுத்ததாக கும்ப ராசியில் பிறக்கிறது சிறப்பு. இந்த 3 ராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பருவ வயதில் ஒரு 30லேருந்து 60 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சனி தசை புதன் தசை ஒரு மேஜர் பீரியடில் ரூலிங்கில் வந்துடும். அப்போ இந்த 3 அதாவது லக்னம் மிதுனத்தில் பிறந்து 12 ராசியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 12ல் மிதுனத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ அவங்க பிறக்கின்ற பொழுது நல்ல பீரியட்ஸை அவங்க பருவ வயதில் தசாபுக்தி காலங்களில் கிடப்பாங்க. அப்போ இந்த 3 ராசிகளில் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ மற்ற ராசியில் பிறக்கக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. மற்ற ராசியில் பிறந்து தீமையை செய்கிற தசை வந்தாலும் அது நன்மையை செய்கிற அமைப்பில் ஜாதகத்தில் இருந்ததுன்னா ஓகே. ஆனால் பிரதானமாக இந்த 3 ராசியில் பிறக்கிறது அவங்களுக்கு நல்ல நன்மைகளை வந்து பருவத்தில் கொடுத்துரும். சரி, கண்டிப்பாக சார். இப்போ வந்து எந்தெந்த ராசியில் இந்த மிதுன லக்னக்காரங்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்ட காலம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதாவது எப்போவுமே இவங்க வந்து மேஷ ராசியில் பிறக்கிறதோ அல்லது சிம்ம ராசியில் பிறக்கிறதோ அல்லது தனுசு ராசியில் பிறக்கிறதோ இந்த ராசிக்குள்ளே பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடுத்தடுத்த தசைகள் எல்லாமே அவயோக தசைகளாக வரும். பருவத்தில் செவ்வாய் தசை ராகு நல்ல இடத்துல இருந்தாலும் ஓகே, இல்லைனா அந்த தசை தொந்தரவு பண்ணும். அதனை அடுத்ததாக பாதகாதிபதி குரு தசனை ஒரு 20-25 வயசை தாண்டி அவங்க சொந்த காலில் நிற்கணுங்கிற போது அவங்க காலை வர்ற தசை நடக்கும். அப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ இந்த 3 ராசிகளில் பிறக்கும்போது பெரும்பான்மையாக அவங்களுடைய பருவ வயது காலகட்டத்திலிருந்து அந்திம காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் போராட்டகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அது அவங்க ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மாறும். ஆனால் அடிப்படையில் 40% கண்டிப்பாக தீமை உறுதி. மற்ற ராசிகளில் பிறக்கிறது ஒரு மத்தியம பலனை கொடுக்கும். சரிங்களா? பட் இந்த 3 ராசியில் பிறக்கிறது கூடுமானம் வரையிலும் அவங்களுக்கு நெருக்கடியை தரும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து நம்ம மிதுன லக்னக்காரங்களுக்கான நிறைய விஷயங்கள் அவங்களுடைய லக்னத்தினுடைய அடிப்படையில் பேசணும். மிதுன லக்னக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த ஒரு சாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் அப்படின்னா அது என்ன கோவில் என்ன சாமி? அதாவது இது பரிகாரம் இல்லை, ஒரு வழிபாடு சரணாகதி தான். கண்டிப்பாக சரணாகதி. அந்த விதத்தில் பெண் தெய்வங்கள் குறிப்பாக ஏதேனும் ஒரு அம்பாள், அது எந்த அம்பாலாக வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? இந்த அம்பாள் சக்தி வாய்ந்த அம்பாள்னு அவங்க சொன்னாங்க. அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? எல்லா தெய்வமும் ஒன்று தான். அதன் அடிப்படையில் பெண் தெய்வ உருவங்களில் இருக்கக்கூடிய எந்த அம்பாலையும் கொஞ்சம் சாந்த தெய்வமாக இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு. சரிங்களா? அவங்கள வழிபாடு செய்கிறது எப்போவுமே மிதுனத்துக்கு ஏற்றம் தரும். சரி, நிச்சயமா சார். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலம் பலவீனம் இருக்குது, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு போகிற தொழில்கள் என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு உரிய வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பிரசிடியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் February 6 முதல். மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.